அக்கிபிக்கி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நாம என்ன பார்க்க போறோம்னாக்கா, அருமையான சுவையான ஈஸியா பாதுஷா செய்வது எப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இப்போ பாதுஷா பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெரிய பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அதில் தேவையான அளவுக்கு நம்ம அளவை எடுத்துங்க. அதுக்கப்புறம் அதில் மைதா மாவு நம்ம எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிறணும். நல்ல ஒரு பெரிய பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு அதை நல்லா அளவாக பண்ணிக்கிடணும். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான சோடா மாவு, உப்பு போன்றவைகளை கொஞ்சம் தேவையான அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு 300 பேருக்கு 300 பாதுஷா வர மாதிரி நம்ம செய்கிறோம். சரிங்களா? இந்த 300 பேருக்கு நம்ம எப்படின்றது நம்ம சமையல் மாஸ்டருங்க செய்கிறாங்க. நமக்கு தேவையான இந்த சோடா மாவு, உப்பு அது சுவையை சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னாக்கா, நம்ம டால்டா வாங்கணும். டால்டாவை பாத்திரத்தில் வச்சு காய்ச்சி வச்சுக்கிறணும். அதை வச்சு அதை ஆற வச்சுக்கணும். அதை வச்சுக்கிட்டு இந்த மாவில் நம்ம இந்த காய்ச்சி வச்சுருக்கிற டால்டாவை ஊற்றிக்கணும். அப்புறம் இதுக்கு தேவையானது என்னடானாக்கா, நம்ம ஜீரா காசணும். ஜீரா காசுறதுன்றது சர்க்கரையை போட்டு கடாயில் நல்லா ஜீரா ஒரு பக்குவமான அளவுக்கு நம்ம காய்ச்சி வச்சுக்கிறணும். இது மொத்தத்தையும் அழகாக போட்டு நன்றாக நம்ம சப்பாத்திக்கு பிசையும் இல்லைங்களா, அந்த மாதிரி நல்லா பிசையணும். அப்போது அந்த மாதிரி பிசையும் பொழுது நமக்கு தேவையான அளவுக்கு, அதாவது திக்காகவும் இல்லாமல் தண்ணியும் இல்லாமல் அது பக்குவமான அளவுக்கு நம்ம ஊற்றி நம்ம செய்கிறதுனால அழகாக மாவு சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரியே வரும். நன்றாக அதை என்ன பண்ணணும், நல்லா தூக்கி நல்லா அடித்து நல்லா 2 கையாலையும் நல்லா பிசையணும். அப்போ தான் அந்த சாஃப்ட்னஸ் நமக்கு வரும். நம்ம சாப்பிடும்போது சுவையாகவும் இருக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ணோம், நல்லா பிசைந்துக்கிறணும். பிசைந்து அதை நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரே அளவாக எடுத்து நம்ம 2 கையாலே ஒரு அளவுகளுக்கு எடுக்கணும். எடுத்து அதை உள்ளங்கையில் வச்சு ஒரே அளவுக்கு நம்ம ரவுண்டாக நம்ம வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஸ்டவ்வை எரிய வச்சு அதில் கடாயில் எண்ணெயை வச்சு, அந்த எண்ணெய் பார்த்திங்கனாக்கா ரொம்ப வேகமாக கொதிக்கிற அளவுக்கு இல்லாமல் ரொம்ப கம்மி இல்லாமல் மீடியமாக அந்த எண்ணெயை காய வைக்கணும். காய வச்சு அதுக்கப்புறமேட்டு அதில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த ரவுண்டாக மாவுங்களை என்ன பண்ணுறோன்னா, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அது பக்குவமான பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி. அதாவது ரொம்ப தீயாமையும் நல்லா ஒரு சிவப்பாக அப்படி நல்லா எடுத்துக்கணும். அப்படியே எடுத்து அதை நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஜீரோவில் இந்த அனைத்தையும் தூக்கி அதில் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊறுற மாதிரி ஊறும்.
அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம எடுத்து தட்டில் வச்சுக்கணும். அது வச்ச உடனே அந்த ஈரப்பதம்லாம் அப்படியே காஞ்சி உங்களுக்கு அருமையான பாதுஷா வந்து நமக்கு கிடைக்கும். பார்த்தீங்களா எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த சுவையான பாதுஷாவை நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது குறைகள் இருந்தால் இதில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அக்கி பிக்கி டிவி.